Welcome to the Jupyter Notebook tutorial. இப்போ நம்ம Jupyter Notebook tutorialல வந்து Jupyter Notebook எப்படி access பண்றதுன்னு பார்க்க போறோம், யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல all appsல போய் Anaconda 64 bit folderல Jupyter Notebook icon click பண்ணா load ஆயிடும். இதுக்கு முன்னாடி Anaconda 64 Anaconda எப்படி இன்ஸ்டால் பண்றது, Jupyter Notebookல எப்படி அந்த பேக்கேஜ்ல எப்படி வருது, எப்படி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணனும்ங்கற ஆப்ஷன்ஸ் எல்லாம் previous வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ இந்த ஐக்கன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் Jupyter Notebook ஓட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகி லோட் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இது வந்து ஒரு கூகுள் குரோமில் இருக்க ப்ரௌசரை இனிஷியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக இந்த இப்போ இருக்கிற கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த பேஜ் ஓப்பன் ஆகிடும். இதில் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட்ஸ் ஃபோல்டருக்குள்ளார போய் நம்ம ஒரு ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நோட்புக் ஃபைல்ஸுங்கிற ஃபோல்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான். இதில் போய் நியூ python 3 அப்படிங்கிற ஒரு நோட்புக் ஃபைல் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நோட்புக் 3 python 3யோட நோட்புக் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து நம்ம இதுதான் நம்மளோட நோட்புக் பேஜ். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற டைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் இன் பைத்தான்னு கொடுக்குறேன். பைத்தான் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வருது. ஸோ பைத்தான் ஃபைனல்னு கொடுக்குறேன். ஃபைனல் இருக்குன்னு வருது. ஃபைனல் வெர்ஷன் கொடுக்குறேன். ஃபைனல் வெர்ஷனுங்கிற பேரில். ஸோ இட் இஸ் லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து ஒரு செல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. நிறைய செல்ஸ் வேணும். முதல்ல வந்து ஹெட்டிங் கொடுக்கணும். செல்ஸில் வந்து ஒரு 3 டைப் இருக்குது. முதல்ல செல்ஸ் இன்சர்ட் பண்ணுறது பார்த்துடலாம். ஏன்னா செல்ஸ் வந்து மேலே இன்சர்ட் ஆகும், பினா கீழே இன்சர்ட் ஆகும். பின்னு கொடுத்தா ஒரு 4-5 தடவை பி ப்ரெஸ் பண்ணால் 4 செல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ செல்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் செல்லோட டைப்பில் முதல்ல 3 டைப் இருக்குது. ஹெட்டிங் கோடுனா கோட் எக்ஸிக்யூட் ஆகும். மார்க் டவுன்னா ஹெட்டிங் செட் பண்ணுறது. ரானா அந்த கண்டென்ட் வந்து எக்ஸிக்யூட் செல் ஃபார்மேட்லேயே தான் இருக்கும். ஆனால் எக்ஸிக்யூஷன் ஆகாது, அன்மாடிஃபைடாக இருக்கும். என்பி கன்வெர்ட்னு சொல்லுவாங்க இதை. நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இதுக்கு 3 கீவேர்ட்ஸ் இருக்குது. எம்னா ஹெட்டிங் ஃபார்ம் ஆகிடும். சரி, இப்போது ஹெட்டிங்கோட சைஸ் மென்ஷன் பண்ணுறதுக்கு ஹேஷ் சிம்பிள் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்பர்ஸ் இன் பைத்தான்னு கொடுத்தேன்னா ஷிஃப்ட் என்டர் கொடுத்தா ரன் ஆகும். ஸோ இங்கே பார்த்துடலாம். செல் வந்து ரன் ஆகிறதுக்கு ஷிஃப்ட் என்டர் கொடுக்கணும். சரியா, ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். அப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுத்தா ரன் ஆயிடுச்சு. ஸோ என்னோட செல் சைஸ் வந்து இவ்வளோ பெருசு வேண்டாம், எனக்கு வந்து செல் சைஸ் வந்து கம்மியாக வேணும். அதாவது நம்பரோட ஹெட்டிங் சைஸ் வந்து கம்மியாக வேணும்னா 2வது ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். சரிங்களா, அப்போது வந்து ஓகே 2வது ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணால் சைஸ் வந்து சின்னதாயிடும். ஸோ இதை விட சைஸ் மறுபடியும் சின்னது பண்ணுறதுக்கு 3வது ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணால் அதை விட கம்மியாயிடும். அதே மாதிரி இன்னி சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு 4வது ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி இன்னி கம்மியாயிடும். ஸோ இப்படி நம்பர் ஆஃப் ஹெட்டிங் சைஸ் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி ஹெட்டிங் எல்லாம் வேண்டாம், ராஸ் எல்லாமே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஆர்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ராஸ் எல்லாம் மாறிடும். அது எக்ஸிக்யூஷன் ஃபார்மேட்டுக்கு போகாது. ஸோ நம்பர்ஸ் இன் பைத்தான்னு இந்த மாதிரியே ஒரு ஹெட்டிங் சைஸ் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கோட் செல் ஆட்டோமேட்டிக்காக கோட் செல்லில் வந்திருக்கு. சீனு கொடுத்தா கோட் செல் ஃபார்ம் ஆயிரும், எக்ஸிஸ்டிங் செல் கூட. இப்போ ரானா ரா ஃபார்மேட் ஆயிரும், எம்னா மார்க் டவுன் ஆயிரும், சீனா கோடு ஒய்னா கோடு ஃபார்மேட்டாக மாறிடும். ஒய்னா அமுத்தினா கோட் ஃபார்மேட்டாக மாறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். x = 10 கொடுத்துட்டு பிரிண்ட் எக்ஸ்னு கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணால் இந்த அவுட்புட் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இதில் வந்து எனக்கு லைன் நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இருக்குது. இந்த லைன் நம்பர்ஸ் வர்றதுக்கு வந்து டூகுள் லைன் நம்பர்ஸ் கொடுத்தா லைன் நம்பர் டிஸ்பிளே ஆகும், இல்லாட்டி டூகுள் மறுபடியும் ரிட்டன் ஆயிடும். ஸோ லைன் நம்பர்ஸ் வச்சு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லி பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து காப்பி பேஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். காப்பி பேஸ்ட் ஆப்ரேஷனுக்கு காப்பிக்கு சி, கட்டுக்கு எக்ஸு, பேஸ்ட்டுக்கு வி. ஸோ அப்போது சி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் அடுத்த செல் செலக்ட் பண்ணி வி ப்ரெஸ் பண்ணால் எத்தனை நம்பர் ஆஃப் எனக்கு காப்பி ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் ஆகும். இங்கே வந்து எக்ஸ் கட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ரேஷன் வந்து கட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கே வந்து நடுவில் வந்து பேஸ்ட் பண்ணிடுச்சு. சரியா, ஓகே. இப்போ இதே செல்ஸை வந்து டெலீட் பண்ணணும்னா டபுள் டைம்ஸ் டி ப்ரெஸ் பண்ணால் டெலிட் ஆயிடும். ஓகே, ஸோ எடிட்டில் இருக்கிற கட் காப்பி பேஸ்ட் டெலிட் பார்த்தாச்சு. ஒரு ஆப்ரேஷனில் ஆப்ரேஷன்ஸ் அண்டோ பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் இசட் கொடுத்தா அண்டோ ஆப்ரேஷன்ஸ் அண்டோ ஆயிடும். ஓகே, திஸ் ஆர் ஆல் த ஆப்ரேஷன்ஸ். கட் காப்பி பேஸ்ட் அண்டோ எல்லா ஆப்ரேஷன்ஸ் செஞ்சாச்சு. இதில் வியூவில் வந்து ஹெட்டரை டிஸ்பிளே பண்ணலாம். அதே மாதிரி டூல் பாரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் ஹிடன் பண்ணுறதுக்கும் டூகுள் ஹெட்டர், டூகுள் டூல் பார் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து
இன்சர்ட்டில் வந்து செல்ஸ் above ஏபி பார்த்தாச்சு. செல்ஸில் 3 டைப் இருக்குது. சரி, ரன் பண்ணுறப்போ ஷிஃப்ட் என்டர் கொடுக்கலாம். அதர் ஆப்ஷன்ஸும் இருக்குது. நம்ம தேவைக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். கர்னல் வந்து ரொம்ப நேரம் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்டர்ப்ட் பண்ணுறதா இருந்தால் எரர் ஆகிடுச்சு, ரொம்ப நேரம் ரன் ஆனால் இன்டர்ப்ட் பண்ணலாம், இல்லை ரீஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை மற்ற ஆப்ஷன்ஸ்க்கும் போய்க்கலாம். கர்னல் சேஞ்ச் பண்ணுறது. விட்ஜெட்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி டூல் பார் இருக்கணும், இந்த இடத்துல டூல் பார் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி லைன் நம்பர் ஆப்ஷன்ஸோடு இருக்கணும். இந்த விட்ஜெட்ஸ் அதை கரண்ட் கண்ட்ரோல்ஸை அந்த ஃபார்மேட்லேயே சேவ் பண்ணிக்கலாம், இல்லை கரண்ட் ஆப்ரேஷன்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டவுன்லோட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். So these are all the operations which can be performed in the Python Jupyter notebook. எல்லா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, சேவ் அண்ட் செக் பாயிண்ட் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து க்ளோஸ் ஆல்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் லாக் அவுட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணி லாக் அவுட்னு செஞ்சிடலாம். இதில் இன்பிட்வீனில் ஏதாவது ரன்னிங் ஆப்ரேஷன்ஸ் போனால் வேறு ஏதாவது நோட்புக் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம செய்ய மறந்துட்டேன்னா இந்த இடத்துல ஷட் டவுன் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஷட் டவுன் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லா ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் லாக் அவுட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் we can move to the Jupyter command prompt போய் கண்டினியூஸாக Ctrl C ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா Jupyter notebook சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளோஸ் ஆகும். ஸோ தட்ஸ் ஆல் வித் Jupyter notebook tutorial. Jupyter notebook tutorial இனிஷியல் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. செல்ஸில் போனால் கரண்ட் செல்ஸை மட்டும் கரண்ட் செல்லில் இருக்கிற அவுட்புட்டை மட்டும் கிளியர் பண்ணுறது, இல்லை அந்த கரண்ட் செல்லில் அந்த ஸ்க்ராலிங் ஆப்ஷன் வேண்டாம், ஏன்னா ஒரு பேஜை தாண்டி அந்த லைன் போகிறப்போ அந்த ஸ்க்ரோலிங் ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் ஸ்க்ரோலிங் ஃபார்ம் ஆயிடும். ஸோ அதை வந்து வேண்டாம்னு நம்ம ஃபீல் பண்ணுறப்போ அந்த ஸ்க்ரோலிங்கை டூகுள் பண்ணிக்கலாம், இல்லை அவுட்புட்டை மட்டும் டூகுள் பண்ணுறதுக்கு ஓகேயோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் ஆர் ஆல் த அவைலபிள் ஆப்ஷன்ஸ் ஆஃப் கரண்ட் அவுட்புட். இதுலேயே எல்லா அவுட்புட்லேயும் எல்லாத்துலேயுமே அவுட்புட்டை மட்டும் கிளியர் பண்ணலாம், இல்லை அவுட்புட்டில் ஸ்க்ரோல் பார் வேண்டாம், இல்லை அவுட்புட் மட்டும் ஹைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நார்மல் டூகுள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவுட்புட்டே கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்தர் எக்ஸிக்யூஷன் மறுபடியும் நான் நரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ண போகிறேன், எனக்கு அவுட்புட் வேண்டாம்னா எல்லா அவுட்புட்டையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் கர்னல் ஆப்ஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, விட்ஜெட்ஸில் சொல்லியாச்சு. ஹெல்ப்பில் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இருக்குது. கீபோர்ட் ஷார்ட்கட்ஸில் போனால் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் அவைலபிள் இருக்குங்கிற எல்லா ஷார்ட்கட்ஸுமே இதில் வந்து நம்ம பார்த்து நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் வித் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணியாச்சு. காப்பி வேணுன்னா காப்பி பண்ணிக்கலாம், சேவஸ்னால் சேவஸ் பண்ணிக்கலாம். எடிட்டில் கட் காப்பி பேஸ்ட் அண்ட் டெலிட் செல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. வியூலையும் ஹெடர் டூல் பார் எல்லாமே பார்த்தாச்சு. இன்சர்ட்டில் செல்ஸ் எபோவ் அண்ட் பிலோ பார்த்தாச்சு. செல்லில் வந்து எல்லா செல்ஸையும் ரன் பண்ணணுமா, இல்லை எப்படி கரண்ட் அவுட்புட் செல் டைப் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணியாச்சு. கரண்ட் இன்டர்ப்ட் பண்ணுறது எப்படி, விட்ஜெட்ஸ் பார்த்தாச்சு. கரண்ட் ஸ்டேட் ஆஃப் த கர்னல் வந்து இங்கே இருக்கிற சிம்பிள்ஸ் வந்து கர்னல் ஐடியில் இருக்கா, ரன்னிங் ஸ்டேட்டில் இருக்காங்கிறத நம்மளால் வந்து ஃபீல் பண்ணி இது பண்ணிக்க முடியும். தட்ஸ் ஆல் வித் த